இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 37வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். நம் கர்த்தரை நம்பி இந்த தேசத்தில் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். இந்த தேசத்தில் குடியிருக்கும் போது அவருடைய சத்திய வசனத்தை நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அப்போ தேவன் நம்முடைய மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். நம் மன விருப்பங்களை தேவன் நிறைவேற்றணும்னா கர்த்தரிடத்துல நாம் முதலாவது மன மகிழ்ச்சியாக இருக்கணும். தேவனை துதிக்கிறதுல, அவரை பாடி மகிமைப்படுத்துறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுத்து அவரிடத்துல நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம் இருதயத்தின் வேண்டுதல்களை தேவன் அருளை செய்வார். அதனால் முதலாவது நம் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதன் வழிகளை தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. அப்போ கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஏன்னா எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை மாத்திரமே தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதவசனம் சொல்லுது. அவன் எப்படி இருப்பானா? தண்ணீர் அடையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ண காலம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறது போல, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பானா. யாருன்னா கர்த்தரை நம்பி இருக்கிறவன். எப்படி நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் அந்த வேர் தண்ணீரை உறிஞ்சி உஷ்ண காலம் கூட அது அறியாமல் அதன் இலை எப்பவுமே பச்சையாக இருந்து வருஷந்தோறும் தப்பாமல் வருத்தமின்றி அது கனி தருகிறது. அதுபோல் தேவனுடைய பிள்ளைகள் அவர் சத்திய வசனத்தை கை கொண்டு நடக்கும் போதும் அவர்களுக்கு வருகிற எல்லா விதமான தீமையான கிரியைகளிலும் தேவன் கனி கொடுக்கிறவர்களை அவர்களை வைப்பேன்னு சொல்கிறாரு. அதனால் இந்த உலகத்தில் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்ற கவலை நமக்கு வேண்டாம். ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், அதெல்லாம் அஞ்ஞானிகள் தான் தேடுகிறார்கள். மத்திய 6ஆம் அதிகாரம் 31லேருந்து 33 வசனம் வரைக்கும் பார்க்குறோம். இவைகள் எல்லாம் நமக்கு வேண்டியவைகள் என்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார் என்றே வேத வசனம் சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவ ராஜ்யம் எப்படி பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறதோ அதுபோல் இந்த பூமியிலும் தேவ ராஜ்யம் வரணும். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். அதற்கு நம்ம தேவனிடத்தில் ஜபிக்கிறவர்களாக இருக்கணும் இல்லையா? அந்த ராஜ்யம் கட்டப்பட நம்ம பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணும். அதே போல் எக்காலத்திலும் அவரை நாம் நம்பணும்னு வேதவசனம் சொல்லுது. சங்கீதம் 62:8 அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிடுங்க, ஏன்னா தேவன் தான் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார்னு பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57-58 வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நம்ம என்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்கணும். கர்த்தருக்குள்ளே நீங்கள் படுற பிரயாசம் விருதான்னு நீங்கள் நினைக்காம அது உறுதியாக இருந்து நீங்கள் அசையாதவர்களாக இருந்து கர்த்தருடைய கிரியையை எப்பொழுதும் பெருகுங்க. கர்த்தருடைய கிரியைகள் செய்கிறதுல எப்பொழுதும் பெருகுகிறவர்களாக நாம் இருக்கணும் இல்லையா? அவர் என்னென்ன காரியங்களை எல்லாம் நமக்கு செய்யும்படியாக கட்டளையிட்டு இருக்கிறாரோ, நீதியாக நடக்கும்படியாக, உண்மையாக உத்தமமாக இருக்கிறது இல்லையா, எல்லாருக்கும் ஏழை எளியவர்களுக்கு இறங்குகிறது, எந்தெந்த கிரியைகளை நமக்கு செய்ய சொல்லி அதை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரோ அதில் நம்ம பெருகுகிறவர்களாக இருக்கணும். அப்பொழுது தேவன் நம்பி இருக்கும்போது நம்முடைய காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 34:9-10 வசனத்தில் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்துருங்க. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. முதலாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கும் நம்ம குடும்பத்தில் பிள்ளைகளுக்கும் கணவன்மார்களுக்கும் அது வேணும். அப்போ நம்ம அவருக்கு பயந்து இருக்கும்போது கர்த்தர் நம்மை குறைவில்லாமல் காப்பார். ஏன்னா சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அதனால் தேவனை தேடுங்க, ஒரு நன்மையும் தேவன் உங்களுக்கு குறைபட விடமாட்டார். தேவனுடைய நீதியின் ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்தி அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. ஏன்னா நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கேட்டு ஜெபிங்க. அவர் கிருபை நமக்கு என்றென்றும் உள்ளது. சங்கீதம் 26:1 பார்க்குறோம், கர்த்தாவே என்னை நியாயம் விசாரிய, நான் உத்தமத்திலே நடக்கிறேன். அப்போ நீங்கள் தைரியமாக சொல்லலாம், நீங்கள் உண்மையும் உத்தமமாக நடக்கும்போது கர்த்தர் உங்களை நியாயம் விசாரிக்கவும் நீங்கள் உத்தமத்தில் நடக்கிறீங்க என்பதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டு இருக்கும்போது நீங்கள் உங்கள் கால்களை தேவன் தள்ளாட விட மாட்டார். அதே போல் நீதிமானையும் பரிசுத்தவான்களையும் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களையும் உத்தமர்களுக்கும் கர்த்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன? பஞ்சகாலத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும் நான் அவர்கள் மேல் அவருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்குன்னு
சங்கீதம் 33:19 பார்க்குறோம். அதனால் பஞ்சகாலம் வந்தாலும் நம் உயிரோடு காத்து நம்மை தேவன் வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா நீதிமான் மேல் கர்த்தருடைய கண் நோக்கமாக இருக்கு. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகின்னு ஆதியாகமம் 26:2 பார்க்குறேன். ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி என்ன சொல்கிறார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் போய் நீ குடியிருன்னு சொல்கிறாரு. அப்போ கானானிலே போய் அவர் குடியிருக்கும்படியாக தேவன் அவரை அனுப்புகிறத பார்க்குறோம். ஏன்னா அவருடைய சித்தம் திட்டம் நிறைவேற வரைக்கும் தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து எப்படி அந்த மந்தையை காத்தார். ஏசாயா 40:11 பாருங்கள், மேய்ப்பனை போல தமது மந்தையை அவர் மேய்த்தார் இல்லையா. ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினிலே சேர்த்து தமது மடியில் சுமந்து கரவுளாடுகளை எல்லாம் அவர் மெதுவாக நடத்தினார். அப்போ ஒவ்வொரு விசுவாசிகளுடைய காரியத்துக்கு ஏற்றபடி, அவர்களுடைய எண்ணம் செயல்பாடுக்கு ஏற்றபடி தேவன் நடத்துவார். குட்டிகளை தன் புயத்திலையும் தன் தோளின் மேலேயும் தன் மடியிலையும் அவர் சுமந்து கரவுளாடுகள், குட்டி போட்ட கரவுளாடுகளை மெல்லதான் நடத்தணும். அதை வேகமாக நடத்தினா அது இடறிடும். அதனால் அதெல்லாம் எப்படி நடத்தணும், அப்படி தான் கர்த்தருடைய விசுவாசிகளையும் தேவன் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால் நம்முடைய காரியத்தை அவரிடத்தில் ஒப்புவிக்கணும். இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு என்ன கற்றுத்தருகிறார், விசுவாசிகள் தேவனை மாத்திரம் நம்பி அவர் மேல் நம்பிக்கை வைத்து தன்னுடைய காரியங்களை முனைப்போடு செயல்படுத்துகிறவர்களாக இருக்கணும் இல்லையா. அதுதான் தேவனு நமக்கு கொடுக்குற பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் அது தரும் என்பதே இந்த வசனம் நமக்கு உறுதியளிக்கிறத பார்க்குறோம். கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைத்து நன்மை செய்து இந்த தேசத்தில் தங்கி அந்த சத்தியத்தை நம்ம காத்து நடக்கிறவர்களாக இருக்கணும். அவரை மாத்திரமே நம்ம நம்பி இருக்கும்போது இந்த தேசத்தின் மேய்ச்சலை எல்லாம் தேவன் நம்மை அனுபவிக்கும்படியாக கிருபை செய்வார். ஏன்னா தேசத்தின் பலனை நாம் புசிப்போம். எப்போ கர்த்தருக்கு செவி கொடுத்து நடந்தீர்கள் ஆனால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள்னே ஏசாயா 1:19 சொல்லுகிறத கூட பார்க்குறோம். அதனால் தேவன் நம்மை மெய்யாகவே போஷிப்பார். துன்மார்க்கர்கள் எல்லாம் தற்காலிக வெற்றியை தான் காண முடியும். ஆனால் நீதிமான்களுக்கோ இறுதியில் கடைசி மட்டும் அவர் அமைதியும் சுதந்திரத்தையும் வேறுபடுத்தி காட்டுகிற தேவனாக இருக்கிறாருன்னா இந்த உலக சூழ்நிலை குறித்து நம்ம கவலை கொள்ளாதபடிக்கு கர்த்தர் பேரில் நம் முழுமையாக நம்பிக்கையோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மை காத்து வழிநடத்துவார். கர்த்தர் கொடுக்கிற இந்த தேசத்திலே நாம் சத்தியத்தை மேய்ந்து கொண்டு அவரை மாத்திரம் நம்பி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன்.